ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து எப்பப்போ வந்து நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுறோம், எந்தெந்த டார்கெட்டில் லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணோம், எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் புக் பண்ணோம், எந்தெந்த டார்கெட்லாம் நம்ம வந்து இன்னும் அதில் என்னென்ன அதோட சைக்காலஜி என்ன, மார்க்கெட்டில் இங்கேருந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் இந்த ட்ரேடில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம இதை போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 40வது வாரத்துக்குள்ள வீடியோ. ஸோ நம்ம கண்டினியூஸாக 40 வாரம் தொடர்ந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் இந்த ஸ்டாக் தாங்க நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து நான் நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4 நவம்பருக்கு இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். 4th அக்டோபருக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து என்னோட அப்டேட்டோட என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கு ஒரு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்னோட ஃபேவரில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னுமே. ஸோ அடுத்த வாரத்துக்கு இந்த ஸ்டாக்கை நான் அப்படியே வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வீக்கு இந்த ஸ்டாக்கை நான் அப்படியே வச்சிருப்பேன். ஒருவேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சதுன்னா, நான் இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. நீங்களும் உங்கள் சார்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த லெவல் ஓகே, இந்த கேண்டிலுக்கு கீழே நான் வந்து போச்சுன்னா, ஒருவேளை மார்க்கெட் கீழே போச்சுன்னா நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிடுவேன். ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக்ங்க. ஓகே, நான் ப்ரெடிக்ட் பண்ண ஓகே நிறைய ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்து டைம் வந்து 3 to 4 ஸ்டாக்காவது நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகும். ஸோ ஓகே, லாஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து இதில் வந்து டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ ரொம்ப நல்ல டார்கெட் எனக்கு வந்து தெரியுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டார்கெட்டும் புக் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல இருந்து நான் இப்போதைக்கு வெளியே போகிறேன். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக புல் பேக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடில் போய்கிட்டு இருக்காதுங்க. ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுக்க வரும். இந்த லெவல் கிட்ட மார்க்கெட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் கிட்ட வந்து அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதனால நான் இதில் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுக்கிறேன். அடுத்த வாரத்துக்கு எந்த ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த வாரத்துக்குள்ள ஸ்டாக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அடுத்த வாரத்துக்கு நான் வேறு என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து பிளான் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியுது. இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியுது. பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நல்ல ரிவர்சல் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குது. இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து பலமுறை இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்குது. பட் இந்த இடத்துல வந்து மேலே வந்து போக முடியாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுவரை தான் போயிருக்குது. ஸோ அதனால என்னோட அனலைசிஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட சைக்காலஜி படி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணி ஒரு நல்ல டார்கெட் வந்து இதில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போய்கிட்டு இருக்குது. ட்ரேட் ரன்னிங்கில் இருக்கிறனால நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ட்ரேட் போய்கிட்டு இருக்கிற வரை ஓகே, போய்கிட்டே இருக்கட்டும். நம்ம டார்கெட் வரும்போது நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, அடுத்த ஸ்டாக் என்னன்னா, அடுத்த ஸ்டாக் ரொம்ப நல்ல ஸ்டாக்கு. ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ டார்கெட் புக் பண்ண ஸ்டாக்லாம் நான் வந்து அப்டேட்டும் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது டார்கெட் புக் பண்ணியிருந்தீங்க, நான் எடுத்த ஸ்டாக்கில் நீங்கள் யாராவது டார்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கும் தெரிய வரும் நம்ம ஸ்டாக் வந்து எத்தனை பேர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நான் இதில் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டாக்ஸை பார்த்து பிளைண்ட்லி அதில் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் என்னோட அனாலிசிஸ் வந்து எடுத்துக்கிடுங்க. என்னோட வியூ மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேனே தவிர, என்னோட வியூவை பார்த்து யாருமே ட்ரேட் பிளான் பண்ணி அதிலேருந்து உங்களோட காசை வந்து இழக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து 100% ரிஸ்கியானது. இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு நாலேஜ் இருந்து ஓகே, ஒரு சின்ன அனாலிசிஸ் வச்சு என்னோட அனாலிசிஸை பார்த்து இதில் உங்களோட அனாலிசிஸ் ஒரு 70 to 80% இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னா, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நான் 1:3 எப்போவுமே நான் வந்து என்னோட ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:3 வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து என் 1:3 நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் நான் ரிஸ்க் எவ்வளோ எடுத்திருந்தேன்னா 51 பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுத்திருந்தேன். 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் எடுத்திருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1:4 ரிஸ்க் ரிவார்டு எடுத்திருக்கிறேன். ஸோ
ஸோ இதுக்கு அடுத்தது நான் வந்து இந்த 1:4 வந்து எதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரிஸ்க் ரிவார்ட் வீடியோவில் எப்படி ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுற ஒரு ட்ரேடில் வந்து ரிஸ்க் எவ்வளோ மேனேஜ் பண்ணி எப்படி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுறேன் அப்படிங்கிறத மறக்காமல் அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புது வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கும் நான் வந்து அடுத்த வாரத்துக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். பிகாஸ் நல்ல ஒரு டார்கெட் நம்ம இருந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து இது தாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ட்ரேட் போய்கிட்டு இருக்குது. நல்ல ஆல்மோஸ்ட் வந்து நான் பிளான் பண்ணதுக்கு 50% டார்கெட் வந்து இதில் வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே தான் நமக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ட்ரேட் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ட்ரேட் போய்கிட்டு இருக்கிறனால நான் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. டார்கெட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இதில் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஏதாவது சடன் ஃபால், ஏதாவது நியூஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது சடன் ஃபால் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். காஸ்ட் டு காஸ்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட் வச்சுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் போனாலும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் யாரோ இந்த ஸ்டாக்கில் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக் தான் அடுத்த ஸ்டாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூ என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இதை வீக்லி சார்ட்டில் வந்து நான் எல்லாத்துக்குமே காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல. இந்த ஸ்டாக் வந்து எடுத்ததுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி. வீக்லி சார்ட் அண்ட் 1 டே சார்ட். இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த சார்ட் வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் பார்க்கும்போதே ஒரு நல்ல ட்ரேட் இதில் வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்டில் இதில் வந்து நான் நினச்சது வந்து மார்க்கெட்டில் இதில் வந்து டோட்டலாக ஒர்க்கே ஆகலை. என்னோடய வியூ படி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைடில் போகணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் எண்ட் ஆஃப் த வீக் என்னென்னா, மார்க்கெட் என்னோட ஃபேவரில் 1% கூட மூவ் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டாக்கை டோட்டலி வெளியே எடுக்க போகிறேன். அதுக்கு பதிலாக இன்னும் 2 ஸ்டாக் வந்து நம்ம புதுசாக உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ எந்த ஸ்டாக் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டாக் நான் இப்போதைக்கு வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னா, அடுத்த ஸ்டாக் இதாங்க. ஸோ ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நான் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் இருக்குதுங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு சார்ட் ட்ரேடிங் பற்றி ஒரு சின்னதாக நாலேஜ் இருந்தால் கூட உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் வருது பாருங்கள். கீழே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கரெக்டாக வெயிட் பண்ணுது பாருங்கள். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். இந்த ஸ்டாக்கு பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குதா? ஓகே, திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குதா? அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ ஓகே, மார்க்கெட் வந்து பலமுறை இந்த சப்போர்ட் லெவல் ஓகே ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக் மைட் பி நெக்ஸ்ட் வீக்கு என்னோட நல்ல டார்கெட் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இதில் வந்து வைக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னோடய பொசிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து இது என்னோட பொசிஷனாக இருக்கும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம். ஈஸியாக 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிடுவேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். 20 பாயிண்ட்ஸ் ஒரு 60 பாயிண்ட்ஸ் நம்ம இதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னோட இதாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு நல்ல ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்னோட ட்ரேட் வந்து பிளான் பண்ணுவேன் மண்டேக்கு. ஓகே, ஸோ இது என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் இது என்னோட டார்கெட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டாக் என்னென்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 வீக்ஸாகவே நான் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நான் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கும் எனக்கு பெரிய ரீசன் இருக்குது. ஓகே, நான் இதில் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த பேட்டர்னில் தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ ரொம்ப நல்ல ட்ரேட் எனக்கு இந்த இடத்துல வந்து தெரியுது. ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் கீழே டவுன் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து எனக்கு ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹைலி வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு வந்து தெரியுது. ஒரு 30-35 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் வந்து டார்கெட் வந்து பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக்காக இருக்கும். வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென்.